ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் பானூர்களே, நாம் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாருந்தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாருந்தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாருந்தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாருந்தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆமாண்டவரே, எங்களை முழுமையாக நீர் ஆளுகை செய்யும் அப்பா. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்தையும் எங்கள் திருச்சபைகளையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளப்பா. எங்கள் தேசம் உம்முடைய பிரசன்னத்தால் நிறையட்டுங்க தாவே. ஆண்டவரே, அசுத்த கண்கள், ஒன்றுமில்லாத ஆண்டவரே வெறுமையான அக்கினிகள், ஆண்டவரே சத்ருவின் கிரியைகள் தேசத்தை விட்டு ஒளிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க உதவி செய்யுங்கப்பா. உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் நீ பெரியவர், நீ பரிசுத்தர். உமக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாதப்பா. பரிசுத்தமே இல்லாம உம்மை தரிசிக்கவே முடியாது ஆண்டவரே. அந்நிய அக்கினிகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். அந்நிய அக்கினிகள் ஒளிந்து போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவே, நீங்க இரக்கம் செய்யுங்க, நீங்க இரக்கம் செய்யுங்க.
எங்க தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க, எங்க திருச்சபைகளுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய போதகர்களுக்கு, மிஷனரிகளுக்கு, ஊழியர்களுக்கு, தனித்தால் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே, டிவி மூலமாக செய்திகளை பரப்புகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எப்படியாவது யார் மூலமாவது ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே தேசம் எங்கும் பரவட்டும், ஒவ்வொரு தெருவாக கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. இயேசுவே உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா அந்நிய அக்கினிகள் எல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகட்டும், செயலிழந்து போகட்டும், எடுக்கிற தீர்மானங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். யூதர்களுக்கு விரோதமாக 127 நாடுகளில் உள்ள யூதர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எடுக்கப்பட்ட சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் முறியடித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே யூதர்களை அழிக்கும்படியாக ஆமான் போட்ட திட்டங்கள் ஆண்டவரே எல்லாம் மொர்தெகாவை கொலை செய்ய வேண்டும், 127 நாடுகளில் உள்ள யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற ஆண்டவரே பயங்கரமான சதி திட்டங்களை எல்லாம் அவன் மேலே குவித்தீர் ஆண்டவரே. திட்டங்களை தீட்டின ஆமான் மேலேயே குவித்தீர் ஆண்டவரே. இவனுக்காக மொர்தெகாய்க்காக ஆண்டவரே நியமிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் தூக்கு மேடை செய்தவனுக்கே ஆமானுக்கே வந்தது போல எங்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக, கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எடுக்கிற அம்புகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் செயல் இழந்து போகட்டும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை தேவ பிரசன்ன நிறைவாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அதிகாலையில் ராசாமத்தில் பகலில் இரவில் இடைவிடாமல் எப்பொழுதுமே ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபத்தினால் சாத்தான் ஓடிப்போவான், ஜெபத்தினால் எதிர்ப்புகள் மறைகின்றன, ஜெபத்தினால் சாத்தான் ஓடிப்போவான், ஜெபத்தினால் எதிர்ப்புகள் மறைகின்றன, ஜெபத்தினால் ஜெபத்தினால் ஜெபிப்போம், கொடுப்போம், விரைந்து செயல்படுவோம்,
ஜெபிப்போம் கொடுப்போம் விரைந்து செயல்படுவோம், ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம். கங்கை நதியினிலே மூழ்கிடும் மக்களை பார், புண்ணிய சேத்திரங்களில் கும்பிடும் ஜனங்களை பார். கங்கை நதியினிலே மூழ்கிடும் மக்களை பார், புண்ணிய சேத்திரங்களில் கும்பிடும் ஜனங்களை பார். கவலைப்படுவார் யார், கண்ணீர் சிந்துவார் யார், நம்மில் யார் யார் யாரோ, திறப்பில் யார் யார் யாரோ. ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம். சிதறுண்டலைகின்ற இந்துக்கள் முஸ்லிம்கள் மெய்ப்பெண்ணற்றவராய் ஜைனர்கள் பௌத்தர்கள் 1000 10,000 லட்சம் கோடி உண்டே. கெத்செமனேக்கு விரைந்து சென்றிடுவோம், கண்ணீர் சிந்தி கதறி ஜெபித்திடுவோம். கெத்செமனேக்கு விரைந்து சென்றிடுவோம், கண்ணீர் சிந்தி கதறி ஜெபித்திடுவோம், ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம். பலத்தின் மேல் பலன் பெருகிடும், கிருபையின் மேல் கிருபை பெருகிடும், பலத்தின் மேல் பலன் பெருகிடும், கிருபையின் மேல் கிருபை பெருகிடும். ஜெபத்தினால் ஜெபத்தினால் காத்திருந்து சுதந்தரிப்போமே, காத்திருந்து சுதந்தரிப்போமே, ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம், ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம். வாசிக்கும்படியாக சங்கீதம் 80 7வது வசனத்திலிருந்து. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கிடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும்,
வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தள்ளும். உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தள்ளும். அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பார்சித்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. 18வது வசனத்தில் அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே தாவீது ராஜாவுடைய ஒரு பாடலை பார்க்கிறோம். எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சங்கீதம் அந்த 80ஆம் சங்கீதத்தில் ஆரம்பத்தில் அந்த கொட்டேஷனில் போட்டிருக்குது, சாட்சி விளங்கும்படி சோஷானீம் எடூத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். இப்போ இது ஒரு ஆசாவுடைய சங்கீதம். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது நாங்கள் உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் மட்டுமல்ல, என்னோடு இருக்கிற என் குடும்பம் மாத்திரமல்ல, என்னுடைய சமுதாயம், என்னுடைய தேசம், என்னுடைய திருச்சபைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படி தேசமே உயிர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் ஜனங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஆகையினால நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. ஆண்டவர் கட்டாயம் விடுதலை செய்வார். அவர் விடுதலை செய்கிற தேவன். நாம் விடுதலையை விரும்புகிறோம், விடுவிக்கிறவர் அவர். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே ஆவியானவர் செயல்படுகிறாரோ அங்கே வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. ஆகையினால நாம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. ஏன்னா திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படியாக நான் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிற ஆண்டோடைய ஏக்கத்துக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டும். நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டால் தான் அப்படிப்பட்ட திறப்பிலே நிற்க முடியும். நாம் உயிர்ப்பிக்கப்படாமல் அந்த பெரிய காரியத்தை நாம் செய்ய முடியாது. இங்கே ஆதியாகமத்தில் ஒரு அருமையான வசனம் சொல்லப்படுகிறது. 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யூதாவை குறித்து சொல்லுகிறார். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அல்லேலூயா. பாருங்க, மடங்கி கிடக்கிற கிளச்சிங்கத்தை போல இன்றைக்கு விசுவாசிகளும் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் கிறிஸ்தவள் என்ற நாமம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மடங்கி கிடக்கிறதை பார்க்கிறோம். அநேக சோர்வுகள், குடும்பங்களிலே இருக்கிற சில பிரச்சனைகளின் நிமித்தமாக சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிற அவங்களை எழுப்பி விடுகிறவர் யார்? நான் உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் மற்றவர்களை உயிர்ப்பிக்க வைக்க முடியும். அவங்கள முடங்கி கிடக்கிற கிளஞ்சிங்கத்தை போல முடங்கி கிடக்கிறவர்களை எழுப்ப வேண்டும் என்றால் யூதா எழும்ப வேண்டும். யார் எழுப்புகிறவன் என்று யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கிறதில் கேட்கிறான். ஆகையினால நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்.
யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆகையினால அன்பானவர்களே, யூதாவை குறித்து யாக்கோபு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம், முடங்கி கிடக்கிற கிளச்சிங்கத்தை போல கிடக்கிறவனை எழுப்பி விடுகிறது யார்? இன்றைக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகை எப்போதென்று கூட சொல்ல முடியாது. நீங்களும் நானும் முடங்கி கிடக்கக்கூடாது. நாம் மற்றவர்களை எழுப்பி விட வேண்டும். முடங்கி கிடக்கிறவர்களை நம்ம உயிர்ப்பிக்கப்பட தக்கதான வார்த்தைகளை சொல்லி நம்முடைய ஜெபத்தினாலும் நம்முடைய முயற்சியினாலும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மற்றவர்களை நான் எழுப்பி விட வேண்டும், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேட்க வேண்டும். அதே போல் அப்போஸ்தலர் 7:58 ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டி, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு ஸ்தேவானை போல இன்றைக்கு அநேக ஜனங்கள் எழும்ப வேண்டும். ஸ்தேவானை போல எழும்ப வேண்டும். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆவியாக இருக்கிற ஆண்டவரை பலவிதமான விக்கிரகங்களை வைத்து நமஸ்கரிக்கவும் தொழுது கொள்ளவும் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தினாலும் முடிந்த மட்டும் சொல்ல முடிந்தால் சொல்லி அவர்களை உயிர்ப்பிக்க வைக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது ஊழியர்களானாலும் சரிதான், விசுவாசிகளானாலும் சரிதான், உலகத்துக்கொத்த வேஷம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்தை விட்டு நம்ம இங்கேயும் போகவும் முடியாது, இங்கே தான் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கடலில் மீன் வளருகிறது. அந்த கடல் மீனை நம்ம சமையல் பண்ணுறோம். அது கடலில் இருந்து தான் உப்பும் தயாரிக்கிறாங்க. கடல் தண்ணியை எடுத்து சூரிய வெளிச்சம் உள்ள இடங்களில் பாத்திகளாக அதில் அந்த கடல் தண்ணீரை விட்டு அது வத்த வைத்து சூரிய வெளிச்சத்தினால அந்த தண்ணீரெல்லாம் வற்றி அதுலேருந்து தான் உப்பு தயாரிக்கிறாங்க. அந்த கடலில் தான் மீன் வளருது. ஆனால் மீன் வளருறதுனால நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது உப்பு போடாமல் செய்ய முடியாது. உப்பு தண்ணீரை குடித்து உப்பு தண்ணியில் நீந்தினாலும் அதுக்கு சரீரத்தில் உப்பு இல்லை. அதுக்கு சரீரத்தில் உப்பு ஏறுமானால் அது செத்து போயிருந்திருக்கும். அதே போல தான் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஞானத்தோடு கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குளத்தில் தாமரை இலைகள் தாமரை பூக்கள் நிற்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதிகமான மழை பெய்து அந்த தாமரை இலையில் தண்ணீர் பட்டாலும் அந்த தண்ணியினால் அந்த தாமரை இலைகள் கெட்டு போவதில்லை. அதில் விழுகிற தண்ணி எல்லாம் உருண்டு கீழே போயிடும். அதே போல் நம்ம வாழ்க்கை பாவம் நிறைஞ்ச உலகத்தில் வாழ்ந்தாலும், பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பாவியை நேசித்தார், ஆனால் பாவம் செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யலை, ஆனால் பாவிகளை நேசித்தார். இந்த பாவத்தில் அழிஞ்சு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு பாரப்பட்டார். அவங்கள விடுவிக்கிறதுக்கு பல வகைகளை கையாண்டார். அதே போல் தான் பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக நம்ம வாழ வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி நம்ம மடங்கி கடந்துடக்கூடாது. நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.
அந்த மாதிரி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம எல்லாரும் இந்த இந்தியாவில், நம்முடைய தேசத்தில் எங்கெல்லாம் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ எல்லா ஆலயங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சத்துருடைய கண்களில் ஒரு ஆலயமும் படக்கூடாது. எவ்வளவு பாரத்தோடு 1ஆம் நூற்றாண்டில் தோமா இந்தியாவிற்கு வந்து அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அநேக இடங்கள் ஆலயங்களை கட்டியிருக்கிறார். அதே போல தொடர்ந்து அநேக ஊழியர்கள் வந்திருக்காங்க. வெளிநாட்டில் இருந்து அதிகமான காரியங்கள், அநேக கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளிநாட்டு மிஷனரிகள் தான். அதே போல் இங்குள்ள மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றினது வெளிநாட்டு மிஷனரிகள் தான். வெளிநாட்டு மிஷனரிகள் வரும்போது இங்கே உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு நியமனம் இருந்தது. கணவன் இறந்தால் மனைவியை உயிரோடே கொன்று விட வேண்டும் என்று. உயிரோடே அந்த கட்டையின் மேல் வைத்து, அவளுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனால் கட்டாயமாக எரித்துட்டு இருந்தாங்க. அந்த பயங்கரமான பாவத்தில் இருந்தோம், அந்த வேதனையில் இருந்தோம். வெளிநாட்டு மிஷனரிகள் வந்து அந்த தீய குணத்தை மாற்றினார்கள். அது மட்டும் இல்லை, தேவதாசி முறைகள், பிறக்கிற சின்ன பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அவங்க பக்குவம் அடையும் போது அவங்கள வியாபாரமாக்கி பலர் விலைக்கு வாங்கி சென்று அவங்கள தவறாக பயன்படுத்தி வந்தார்கள். தேவதாசி முறை. பெண்கள் விடுதலையோடு வாழ முடியாது. அவங்கள விலைக்கு வாங்கி விருப்பப்படி வாழ்ந்தாங்க. அந்த முறைகளையும் மாற்றினது மிஷனரிகள் தான், வெளிநாட்டு மிஷனரிகள். இன்றைக்கு பயங்கரமான பாவத்துக்குள்ளே இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் செய்கிறாங்க. நம்ம அதற்காக எல்லாம் ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆதி நாட்களில் மிஷனரிகள் வந்து பல தேவாலயங்களை கட்டியிருக்கிறாங்க. அவையெல்லாம் காக்கப்பட வேண்டும். ஒரு ஐடா ஸ்கட்டர் ஹாஸ்பிட்டல், சிஎம்சி வெல்லூர், இன்னைக்கு அதில் ஏற்றத்தாழ்வு இல்லை, பாவம் பணக்காரன்னு இல்லை, ஜாதி மதம் பார்க்கல. இந்துக்களும் படிக்கிறாங்க டாக்டர் லைனுக்கு, முஸ்லீம்களும் படிக்கிறாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் படிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் படிக்கிறாங்க. நல்ல மார்க் இருந்தால் படிக்கிறாங்க, எடுப்பாங்க. அதன் மேலேயும் கண்ணு அது வந்தது எவ்வளோ ஒரு தியாகத்தோட. யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க, அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? அந்த ஸ்கட்டர், டாக்டர் ஸ்கட்டர் என்பவர் அந்த நாட்களில் வெள்ளூரில் வந்து தங்கி டாக்டர் பணியை செய்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு இரவு ஒரு அம்மாவுக்கு பிரசவ வேதனை தாங்க முடியல. அந்த அம்மாவுடைய கணவர் வந்து இந்த ஸ்கட்டர் வீட்டு கதவை தட்டினார். அவருடைய மகள் ஐடா கதவை திறந்து என்னன்னு கேட்கும்போது, என்னுடைய மனைவி கர்ப்ப வேதனைப்படுகிறாள், வந்து உதவி செய்யுங்கம்மான்னு கேட்டாங்க. அந்த ஐடா சொன்னாங்க, நான் டாக்டர் கிடையாது, எங்கள் அப்பாவை நான் கூப்பிடுறேன்னு. ஐயோ, எங்கள் முறைமையின்படி ஆம்பளை டாக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க சம்மதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ இவங்களை கூட்டிகிட்டு போகலை. அடுத்த நாள் அந்த அம்மா இறந்து டெட் பாடி கொண்டு போகிறாங்க. அப்போ இவங்க விசாரிக்கும்போது இரவு
பிரசவத்துக்காக உதவிக்காக வந்த அம்மா பலனற்று இறந்து போயிட்டாங்க, கொண்டு போகிறாங்கன்ட்டு. உடனே இந்த ஐடாவுக்கு இந்த ஸ்கட்டர் டாக்டருடைய மகள் ஐடாவிற்கு ஒரு பாரம், இப்படி மூட பழக்கத்தில் இருக்காங்களே, நாம் போய் டாக்டர் பட்டம் படித்து வந்து இந்த சமுதாயத்தில் நான் ஊழியம் செய்யணும், வேலை செய்யணுன்ட்டு அப்புறம் போய் வெளிநாட்டில் போய் படித்து முடிச்சிட்டு வந்து அந்த ஐடா ஸ்கட்டர் அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று அவங்க ஞாபகார்த்தத்துக்காக ஆரம்பித்து இன்றைக்கு நடக்கிறது. அதன் மேலே கண்ணு. ஒரு கிறிஸ்தவங்களுடைய பேரில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. இவற்றின் மேல் தேவையில்லாத கண்ணு வைக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்க பிள்ளைகளெல்லாம் இப்படிப்பட்ட பெரிய இடங்களில் படித்து தான் வந்திருக்காங்க. அதை ஒரு நாள் நன்றி மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட எல்லா மிஷனரிகளாலே கட்டப்பட்ட ஆஸ்பத்திரிகள், ஆலயங்கள், பள்ளிக்கூடங்கள், காலேஜுகள் எல்லாம் காக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எல்லாம் காக்கப்பட வேண்டும். அதில் எல்லாருமே பயனடைய வேண்டுங்க தாவே. பயனுள்ள ஒரு பயன்படுகிற இந்த பகுதிகளை எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எந்த ஒரு அந்நிய அக்கினி அதன் மேல் செயல்படாதபடிக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. சுவிசேஷ பணிகளுக்காக ஆண்டவரே, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்டவரே இயக்கங்களுக்காக, மிஷனரி இயக்கங்களுக்காக, நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவை போல ஐயம் விஸ்வவாணி ஆண்டவரே ஜெம்ஸ் போன்ற அநேக இயக்கங்கள் பணியாற்றுகிறது. எல்லா இயக்கத்தின் தலைவர்களுக்காக, எல்லா இயக்கத்தின் மிஷனரிகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரே எல்லா இயக்கங்கள் மூலமாக ஆண்டவரே எடுக்கப்பட்ட ஞானஸ்நான ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்று மந்தையில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் முடிவு பரியந்த நிலைத்து நிற்கட்டுங்க தாவே. ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இருக்கிற ஆண்டவர் எல்லா எதிர்ப்புகளும் மறையட்டும். நாங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் போதுமானவராயிருந்து எங்களை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய கரங்களில் எல்லா இயக்கத்திலும் இருந்து ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் முடிவு பரியந்த நிலைத்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுமாக வியாதியஸ்தருக்காக அநேக மிஷனரிகள் கேன்சர் போன்ற வியாதியினால் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹீமோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் மாறி போக வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரண சுகத்தை ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் பலன் உண்டாகட்டும்.
சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவத்தை போக்க மாத்திரமல்ல, எங்கள் வியாதிகளையும் கூட ஆண்டவரே நீர் குணப்படுத்துகிறீர். ஆண்டவரே, இந்த வேளையில் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள், சுகவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலையை தேவன் தரும்படியாக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஆமீன். சுமந்து தீர்த்தீரையா. ஆமீன். சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கடந்த வாரத்தில் ஒரு செய்தி வந்தது. ஒரு அருமையான ஒரு மிஷனரிய, ஒரு போதகரை அடிமேல் அடி அடித்து அவங்க வாயில் மாட்டு சாணத்தை திணிக்கிற செயலை பார்த்தேன். எவ்வளவு கொடூரம்! இந்த காரியத்தை செய்தவங்க, இதற்கு உடந்தையாக இருந்தவங்க எல்லாரும் சந்திக்கப்பட வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சந்திக்க வேண்டும். யாராவது கிறிஸ்தவர்கள் இந்து கோயிலை உடைக்கவோ இந்துக்களை ஏதாவது பேசவோ செய்கிறோமா? நம்ம அவங்கள நேசிக்க தான் செய்கிறோம். ஆனால் அவங்க நம்ம வேலை வைத்திருக்கிற ஒரு ஒரு கடும் கோபம், எரிச்சல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், ஆமானுடைய குணங்கள் எல்லாம் அப்படியே இயேசுவின் நாமத்தில் அழிஞ்சு போகட்டும். ஒரு இந்துக்களையும் எந்த ஒரு இந்து குடும்பத்தையோ நம்ம கட்டாயப்படுத்தவே இல்லை. வேதத்தை நீங்கள் படித்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தலை. வேணா கொடுப்பாங்க, இதை வாஸ்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது குடிக்கிற இந்து சகோதரங்கள் இருந்தால் குடிக்காதுங்க, குடும்பத்தை கவனிங்கன்னு சொல்லுவாங்க. நல்லது சொல்லும்போது அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு இந்து சகோதரனா இருக்கலாம், இல்லைன்னா வேறு யாராவது இருக்கலாம், ஆண்டவர் அறியாதவங்களாக இருக்கலாம். குடிக்கிற குடம் இருந்தால் குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிற அந்த சகோதரனை சொல்லி திருத்துறதுல தப்பு இல்லை. குடிக்காதுங்க, குடும்பத்தை கவனிங்கன்னு சொல்லல தப்பே கிடையாது. கட்டாயம் நீங்கள் பைபிள் படித்து தான் ஆகணும்னு யாரும் சொல்ல மாட்டோம். அப்படி யாருமே சொல்வது இங்கே இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த பொறாமை பிடிச்ச ஜனங்கள் செய்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பொறாமையினால, எரிச்சல்னால வரக்கூடிய எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் எல்லாம் மாறி போகட்டும். எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்க. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இந்தே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இந்தே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஆமாண்டவரே, உம்முடைய ஆவியினாலே விடுதலை கிடைக்கும், உம்முடைய ஆவியினாலே விடுதலை கிடைக்கும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். சகல துதிகன மகிமை ஆண்டவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக குடி வெறியை தூண்டுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த சாராய கடைகள் எல்லாம் மூடப்படட்டும். அநியாயங்கள் அக்கிரமங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடித்து வெறித்து ஆண்டவரே பயங்கரமான போதை பொருளுக்கு அடிமையாகி பல பாவங்களையும், கொலை, வெறி, வேசித்தனம், விபச்சாரம், பாலியல் பலாத்காரங்கள், இதெல்லாம் ஆண்டவரே அந்த குடியினால ஆண்டவரே போதை பொருட்களினால உண்டாகிற பல பயங்கரமான ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்ய தூண்டுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு விடுதலையை தாருங்க, எங்க தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்க ஆண்டவரே. குடித்து வெறித்து குடும்பங்களையும் கவனிக்காம சீர்கட்டு போய் கொண்டிருக்கிற எல்லா ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொலை, வெறி ஆண்டவரே துணிகரமான பாவங்கள் இந்த குடியினாலும் போதை பொருட்களினாலும் உண்டாகிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேளும், ஜெபங்கேளும், ஜெபங்கேளும், எங்களது ஜெபங்கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபங்கேளும், ஜெபங்கேளும், எங்களது ஜெபங்கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். அன்பின் ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஞானத்தோடு தான் இந்த தேசத்தை ஆள முடியும். ஞானமற்ற செயல்கள், அநீதியான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். வருகிற தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை கவனிக்கிறோம் ஆண்டவரே. 97 லட்சம் ஓட்டுகளை ஆண்டவரே கேன்சல் பண்ணியிருக்காங்கப்பா. எவ்வளோ துணிகரமான காரியங்களை ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர். ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பல நிந்தைகளையும் வேதனைகளையும்
பல கஷ்டங்களை அனுபவிக்கிற மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக இயேசுவே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே, சிறைச்சாலையில் ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு போதகர் மிஷனரிகளுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வெகு சீக்கிரமாக அவங்க வெளியில் வர தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களால் எதுவும் செய்ய முடியாது, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, வாலிப தம்பி தங்கச்சிமாருடைய எதிர்காலங்களுக்காக, அவர்கள் படிப்புக்காக, அவருடைய பரிசுத்த வாழ்வுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? அவங்க மூலமாக இந்த தேசம் சந்திக்கப்படணும். ஒரு கிதியோனை போல, ஒரு தெபோராளை போல, ஒரு எஸ்தரை போல அவங்க எழும்பட்டும், எழும்பட்டும். ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடட்டும். எந்த இடத்துலையும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள தேவன் அவர்களுக்கு புது பலன் கொடுக்க வேண்டும், புது பலன் கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிப்போமா? ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள எல்லா வாலிபர்களும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். பெற்றோரை கனம் பண்ணணும். அவங்க படிக்கிறாங்களா, படிப்பில் கவனம் செலுத்தணும். வேலை பார்க்குறாங்களா, வேலையில் கவனம் செலுத்தணும். அவங்க திருமண காரியங்கள், திருமணம் ஆகாமல் எதிர்பார்த்துருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் ஒரு நல்ல துணையை ஆண்டவர் தான் கொடுக்க வேண்டும். ஒரு ஈசாக்குக்கு எலேச பெண் தேடி செல்லும்போது என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார். அவ்விதமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல துணை கிடைக்கத்தக்கதாக, ஆவியானவர் உதவி செய்யத்தக்கதாக, எப்படி ஈசாக்குக்கு தேடி செல்லும்போது அந்த வழியை ஆண்டவர் ரூபகாரம் பண்ணி கொடுத்தாரே, அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேளையில் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளின் நிமித்தம் அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்களே, அதெல்லாம் மாறணும். விட்டு கொடுக்கிற தன்மை, மன்னிக்கிற சிந்தை, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும். ஆகையினால எல்லாருமே அன்போடு நடந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிப்போம். வாலிப பிராயத்தில் வாலிபர்கள் தங்களுடைய சிருஷ்டிகர்த்தாவை நினைக்கணும். எல்லாம் மாறி போகும், கொஞ்ச காலம்தான். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறி போம், பலமெல்லாம் குன்றி போம், நிலையில்லா இவ்வாழ்க்கையில்
மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், இன்ப நாள். ஆமாண்டவரே, மகிமையில தரிசிக்கும் போது அது எவ்வளவு நல்ல நாள், அது எவ்வளவு இன்ப நாள். ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள் ஆண்டவரே தன்னை சோதித்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவும், ஆண்டவரே பெற்றோரை கனம் பண்ணவும், தேவ சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் சந்திங்க, நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இயேசுவே நீ பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவே நீங்க அற்புதங்களை செய்யுங்க, இயேசுவே நீங்க அதிசயங்களை செய்யுங்க. நீங்க அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. ஒருபோதும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவ்விதமாய் கர்த்தாவே எங்கள் ஆண்டவரே தேசத்து எங்களுடைய குடும்பத்து எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ நடத்தும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சிகளை நீர் ஆசீர்வதித்து தாரும், ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே பீட்டர் தம்பி குடும்பத்துக்கு வேண்டிய சுகம் பலன் கிருபைகளை தாரும். உடன் இணைந்து பணியாற்றக்கூடிய ஆனந்த தம்பி குடும்பம், அபிஷேக் எல்லாருக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. எல்லாரையும் பலப்படுத்து நடத்தும். ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா யாராவது புதிதாக ஆண்டவரே இந்த செய்திகளை கேட்டு இன்னும் ஆண்டவரே தவறான பாதைகளில் இருந்தாலும் ஒரு மனமாறுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று ஒப்படைக்கட்டும். கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள், ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் யாரெல்லாம் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்களோ எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக. தேவனே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாராவது ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது வியாதி பிரச்சனை ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்கள் இருக்குமானாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே நீங்க உதவி செய்வீராக. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே. சகலமும் உம்மால் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே விடுதலை கிடைக்குங்க தாவே. ஹல்லேலூயா. அந்த 100 அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் என்னுடைய வீட்டில் பிரவேசிக்கிற அளவுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று கெஞ்சினது போல ஆண்டவரே நாங்கள் அப்படியே கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவித சத்ருவின் அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து காத்து கொள்வீராக, தொடர்ந்து வழி நடத்துவீராகப்பா. எல்லாவித விக்கினங்கள் போக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோங்க தாவே. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோங்க தாவே. ஒரு விசை கூட இந்த வருகிற தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக ஒரு மத சார்பற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும். ஒரு மத சார்பற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும். எல்லாரும் பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். அநீதிகள் எல்லாம் மறையட்டும், நீதி செய்யட்டும், நன்மையான காரியங்கள் நடக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரு மத சார்பற்ற ஒரு ஆட்சி நிலவி ஆண்டவரே எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேண்டிய எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒரு விசை கூட தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண செய்வீராக. ஆண்டவரே, நீ வருகிற எல்லா அந்த பரீட்சை காலங்களில் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு அசதிகள் வராதபடி, சுகவீனங்கள் வராதபடி பாதுகாத்து நல்ல விதமாய் படிக்கவும் வெற்றியை காணவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கொடி தோத்திரமே என்னாலும் துதியே. கொடி தோத்திரமே என்னாலும் துதியே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே. சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே. கடுமையான
சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே மாறிடும் துதிக்கும் போதே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. எல்லா காரியங்களுக்காக தேவனுடைய அன்பான பிள்ளைகளை எல்லா காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கும் போது கோட்டை குப்பை எல்லாம் மேடாகும். எரிகோ போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் தரைமட்டமாகும். சேனைகள் எல்லாம் சிதறி ஓடும். துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கும். கட்டுகள் மாற்றப்படும். அது என்ன கட்டுகளானாலும் போராட்டங்களானாலும் எல்லா பிரச்சனைகளானாலும் எல்லாம் துதி தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இந்த எங்களை நடத்தினபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். வேண்டிய எல்லா கிருபையினாலும் நன்மையினாலும் முடிச்சு விட்டோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசு